ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. நாம் இப்பொழுது உண்மையான சுகம் என்ற நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம். போன பாகத்தில் இந்த மனித ஜீவன் கிடைப்பது மிகவும் அரிது. தேவர்களுக்கு கூட இந்த சரீரம் கிடைக்காது. இந்த சரீரம் எதற்காக எடுத்து இங்கே வந்திருக்கிறோமோ அதன் காரியத்தை பார்க்க வேண்டும். இந்த உலகாயுத இன்பங்களிலோ இதிலேயே பணம் என்றோ மற்ற லாகிரி வஸ்துக்கள் மீதோ இதன் மீது ஒன்றி மோகம் கொண்டு இந்த ஜீவனிட கிடைத்ததை வீணாக்கி விடக்கூடாது. பணம் தேவைதான் மனிதனுக்கு. இதை சம்பாதிக்க வேண்டும், சரியான முறையில் தர்மப்படி சம்பாதிக்க வேண்டும். தனக்கும் தன் குடும்பத்திற்கும் எல்லோருக்கும் செலவு செய்ய வேண்டும், பிறருக்கும் உதவ வேண்டும். அதற்காகத்தான் இந்த மனித உடல் கிடைத்திருக்கிறது. அதை தவிர பகவான் இதை கொடுத்தது, பகவான் படைத்த மற்ற ஜீவன்களுக்கும் அதை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு இந்த பணத்தை நல்ல முறையில் செலவு செய்து பண்ணால் போகும்போது எதுவும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. ஆனால் இந்த செய்த புண்ணிய காரியங்கள் நம்மோடு கூட வரும் என்பதை மகானவர்கள் சொன்னார்கள். மேலும் தனி ஒருவனாக இருப்பதில் இன்பமில்லை என்கிறது உபனிஷத். ஏகாகி ந ரமதே. இதனை எல்லோரும் புரிகிற வகையில் சொல்ல வேண்டுமானால் பகவானுக்கு தாம் மட்டுமே இருப்பதில் மனம் கொள்ளவில்லை எனலாம். அதனால்தான் உலகை படைத்தார். முன்னாடி பகவான் ஒண்டி தான் இருந்தார். அவர் ஒண்டியே இருக்கிறது அவர் பிடிக்கல. அவருக்கே பிடிக்கலன்னு நம்மளை மாதிரி பிடிக்காதெல்லாம் கிடையாது. அவருக்கு தானே பலவாகணும்னு நினச்சார். அதுதான் நம்மளாம் தோன்றிட்டோம். இந்த பிரபஞ்சமே தோன்றிடுச்சு, எல்லா உயிரோடும் தோன்றிடுச்சு. அதற்கு வேண்டிய எல்லாத்தையும் படிச்சுட்டார். நினப்பிலேயே படிச்சுட்டார். நம்மளை மாரி ஒன்றுக்கும் பிரயத்தனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை பகவானுக்கு. இதனை எல்லோருக்கும் புரிகிற வகையில் சொல்ல வேண்டுமானால் பகவானுக்கு தாம் மட்டுமே இருப்பதில் மனம் கொள்ளவில்லை எனலாம். அதனால்தான் உலகை படைத்தார். நான் ஒருவனே பல உருவங்கள் எடுப்பேன் என்ற சங்கல்பத்தினால் பகவான் மனிதர்களை தோற்றுவித்தார். பகவான் மனிதனை படைத்ததற்கு காரணம் தன் பொருட்டாகவே என்று இதன் உட்கருத்தாக என்ன தோன்றுகிறது. உலகை படைத்தது வேண்டுமானால் மனிதர்களுக்காக இருக்கலாம். ஆனால் மனிதரை படைத்தது தனக்காகவே, அதாவது தனது மகிழ்ச்சிக்காகவே. இது நமக்கு எப்படி தெரிகிறது? மனிதன் தத்துவ ஞானம் பெற்று ஆன்ம விடுதலை அடைய முடியும், பக்தனாக ஆக முடியும், உலகுக்கு சேவை செய்யவும் முடியும். அவ்விதமே பகவானுக்கு சேவை செய்யவும் முடியும். இப்படிப்பட்ட ஒரு தகுதியை பகவான் மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார். மற்ற ஜீவன்களுக்கு இதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன இதெல்லாம் கிடையாது. ஸோ தான் மகிழ்ச்சிக்காகவே மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனால் இதெல்லாம் தத்துவ ஞானத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். இந்த உலகமெல்லாம் என்ன, எல்லாமே பகவான் தான். எல்லா ஜீவன்களிலும் அவர் வாழ்கிறார். இதேமாரி இதெல்லாம் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. அதனால் என்ன, ஆன்மீக விடுதலை அடைய முடியும். தான் இந்த மனதோ இந்த உடலோ இந்த புத்தியோ இதெல்லாம் இல்லை என்ற ஞானத்தை அடைந்து தான் பகவானின் ஒரு சிறு துளி தான் என்பதை உணர்ந்து அந்த தத்துவ ஞானத்தை தெரிஞ்ச உடனே அவன் பிறவி தலையிலிருந்து விடுதலை பெறுகிறான், மோட்சம் அடைகிறான், முக்தி அடைகிறான் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுக்காக மனுஷன் இது பண்ணி தன்னை போலேயே அவனும் அதுவாகணும் அப்படிங்கிற ஒரு இதில் மகிழ்ச்சியில் படித்தார். ஆனால் நம்ம வேறு வேலை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதை இதேமாரி உணர்ந்த மகான்கள் அதை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாங்க. நம்ம மறந்திருந்தாலும் நமக்கு ஞாபகப்படுத்தி நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் என்பதை இது நூல்களில் அவர்கள் அனுபவித்ததை, அவர்கள் உணர்ந்ததை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை கேட்க கேட்க நமக்கும் அதெல்லாம் வர வேண்டும். பக்தனாக ஆக முடியும், உலகுக்கு சேவை செய்யவும் முடியும், அவ்விதமே பகவானுக்கும் சேவை செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு தகுதியை பகவான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இவன் உலகத் தேவைகளை நிறைவேற்ற முடியும், பகவானது பசியையும் தீர்க்க முடியும், பகவானை திருப்தி செய்விக்கவும் முடியும். பகவானுக்கு பசின்னா நம்ம எந்த பசி இல்லை. அவர் பெரிய மகிழ்ச்சியாக அப்படி இருந்துட்டு என்ன ஏதுன்னு நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு அதேமாரி இருக்கிறது, அவர் மேலே பக்தியாக இருக்கிறது. இத்தகைய ஆற்றலையும் பகவான் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமன்று,
இப்படிப்பட்ட தகுதியை வேறு எவருக்கும் கொடுக்கவில்லை. அதுதான், வேறு எந்த ஜீவனும் கொடுக்கல, தேவதைகளுக்கு கூட கொடுக்கவில்லை. பகவானுக்கு எந்த விஷயத்தில் பசின்னா நம்ம தெரிஞ்சுருக்கோம் இல்லையா, அதுமாரி இல்லை. பகவானுக்கு பிரேமையே பசி, அன்பு, பிரேமை தான் பகவானுக்கு உகந்ததாகப்படுகிறது. அவர் மேலே பிரேமை, எல்லா உயிரிடத்தும் பிரேமை, தன்னிடத்திலே தனக்கு பிரேமை. தன்னிடத்திலே தனக்கு பிரேமை இருந்தால் நம்ம தானே கெடுத்துவோமா? கெட்ட விஷயங்களில் சென்று மனத்தையோ உடலையோ அதுக்காக போய் பண்ணி வீணாக்கிப்போமா? நம்ம மேலேயே நம்மளுக்கு பிரேமை கிடையாது, அதனால தான் கெடுத்துக்கிறோம். அதை புரிஞ்சுட்டா கெடுத்துப்போமா? முதல்ல நம்மளை நம்ம நேசிக்கணும். பகவானுக்கு உகந்ததாகப்படுகிறது. பிரேமை என்பது ஒரு அசாதாரண பொருள், அது அனைவருக்கும் தேவையான ஒன்று. பற்றுதல் ஒன்று என்று ஒன்று, பிரேமை என்று ஒன்று. பற்றுதலையே பிரேமைன்னு நினச்சிப்பாங்க. யாருடனாவது நாம் நமக்காக நட்பு பாராட்டினால் அது பற்றுதல் அல்லது ஆசை எனப்படும். ஆசையிலிருந்து முருகிய விருப்பம், ஆவல், எதிர்பார்ப்பு உண்டாகிறது. இவை வீழ்ச்சியை தருபவை, நரகத்துக்கு இட்டுச் செல்பவை. பிறருக்கு நன்மையை தர வேண்டும் என்ற உள்நோக்கம் எந்த இயல்பில் இருக்கிறதோ அந்த பண்பு தான் பிரேமை. பாசப்பற்றுதலில் எடுத்தல் என்ற நோக்கமும், பிரேமையில் பிறருக்கு கொடுத்தல் என்ற நோக்கமும் அடங்கியுள்ளன. பிறருக்கு சௌக்கியத்தை கொடுக்கும் சக்தி மனிதனிடம் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு நல்லது செய்யும் அதே நேரத்தில் தனக்கு ஆன்மீக மேன்மையும் செய்து கொள்ளக்கூடிய பேராற்றலை மனிதனுக்கு பகவான் தந்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம். உலகத்துக்கு நல்லது செய்யும் அதே நேரத்தில் தனக்கு ஆன்மீக மேன்மையும் செய்து கொள்ளக்கூடிய பேராற்றலை மனிதனுக்கு பகவான் தந்திருக்கிறார். இது மட்டும் அன்று, மனிதன் பகவானின் தேவைகளையும் நிறைவேற்ற வல்லவன். பகவானுக்கு அப்பா அம்மாவாக முடியும், பகவானுக்கு ஆசிரியராக முடியும், பகவானுக்கு நண்பனாகவும் ஆக முடியும், பகவானுக்கு வேண்டியவனாகவும் ஆக முடியும். யார்? நாம். அர்ஜுனனை பார்த்து பகவான் சொல்கிறார், பையன் தனியாக போய்விட்டால் அவன் தங்களிடம் வரமாட்டானா என்று ஆசைப்படும் பெற்றோரைப் போல இந்த ஜீவன் பகவானிடமிருந்து தனித்து போய்விட்டதால் தனி கொடுத்து போயிடுறான் பையன். அப்பா அம்மா நினைக்க மாட்டாங்களா ஒன்றா இருக்கணும்னு? அதேமாரி இந்த ஜீவன் பகவானிடமிருந்து தனித்து போய்விட்டதால் இந்த ஜீவன் என்னை நோக்கி வர வேண்டும் என்று பகவானுக்கு பசி. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறார். ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது, பிரிஞ்சு தனி கொடுத்து போயிடுறாங்க, நடக்குது இல்லையா அந்த காலத்தில். அப்போ அந்த அப்பா அம்மா எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? அதேமாரி பகவான் நினைக்கிறார். ஏன்னா நினச்சி இவனுக்கு இதேமாரி இந்த உடலெல்லாம் கொடுத்து, மனம் புத்தி எல்லாம் கொடுத்து, இவனுக்கு அனுபவிக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணி நான் வச்சுருக்கேன். இவன் என்ன நினச்சி என்னைகிட்டே சரணடைஞ்சு என்னையும் இப்போ அவனை புரிஞ்சுக்கின்னு நல்ல கதியை அடைய வேண்டாமா அப்படிங்கிறது பகவானுக்கு விருப்பம். எப்படி ஒரு பிரிஞ்சு போன மகனுக்கு அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி என்று விளக்குகிறார். இந்த பசியை மனிதன் தான் தீர்த்து வைக்க முடியும், வேறு யாரும் அல்ல. மனிதன் தன் பகவானிடம் பிரேமை செலுத்த முடியும். தேவதைகளோ என்றால் இன்பத் துய்ப்பில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். நரகத்தில் உள்ள ஜீவர்கள் வேறு வழியின்றி துக்கத்தையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 84 லட்சம் யோனிகளில் பிறந்துள்ள ஜீவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டாம் என்பதே புரியாமல் இருக்கிறது. இத்தனை மேலான உரிமை பெற்றிருந்தும் மனிதன் துக்கத்தை அனுபவிக்கிறான் என்பதுதான் மிகவும் வியப்புக்குரிய விஷயம். எனக்கு எவ்வளவு தகுதி இருக்கிறது, எவ்வளவு மகத்தான உரிமையை பகவான் எனக்கு அளித்திருக்கிறார் என்ற சொரணை கூட இல்லை. இதெல்லாம் நினச்சி பார்த்து தன்னோட மதிப்பு தெரிய வேண்டாமா தனக்கு? இவ்வளோ பெரிய மகான்கள், பெரியவர்கள் எல்லாம் வந்து இது அவதார புருஷர்கள் எல்லாம் வந்து எல்லாம் சொல்லியும் கூட நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட அதில் வரல அப்படின்னாக்க எப்படி அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ மகத்தான உரிமையை பகவான் நமக்கு அளித்திருக்கிறார் என்ற சொரணை கூட இல்லை. நான் எவ்வளவு உயரே செல்ல முடியும், ஏன் பகவானது மௌடத்தில் ரத்தினமாக கூட ஆக முடியும். யார்? நம்பலாம்.
நீங்கள் அருள் கூர்ந்து இது எவ்வளோ அபூர்வமான விஷயம் என்று சிந்தித்து பாருங்கள். அடியார்கள் என்றிருந்தவர்களுக்கெல்லாம் எல்லோரும் மனிதர்களே. நமக்கு முன்னாடி இதுமாரி இருந்துட்டு போனாங்க, இப்போ இதுமாரி சொல்லிகிட்டு இருக்காங்களே, அவங்களும் நம்மளை மாரி பிறந்தவங்க தான். பகவானே கூட அவர்களுக்கு மரியாதை காட்டும் அளவுக்கு உயர்ந்த நிலையை அவர்கள் அடைந்தார்கள். மக்கள் உலகம் காட்டும் மரியாதையைத்தான் உயர்வாக கருதுகிறார்கள். ஆனால் பக்தர்களுக்கோ பகவானே கௌரவம் அளிக்கிறார் என்பது எவ்வளோ சிறப்பான விஷயம். எவ்வளோ நாயன்மார்கள் விஷயத்தில், ஆழ்வார்கள் விஷயத்தில், பக்தர்கள் விஷயத்தில் பகவான் இப்படியெல்லாம் இது பண்ணியிருக்காரு. புராணத்துலேயும் இதுலேயும் எல்லாம் கேள்விப்படுறோமே. சாரதி ஆகிறார், பகவானே சாரதி ஆகிறார். பகவான் வேலைக்காரன் ஆகிறார். பகவான் எச்சில் இலையிலே அள்ளுகிறார். பகவான் வீட்டில் எடுபிடி வேலை செய்கிறார். பகவான் ஒரு தாயானவள் தன் குழந்தையை பராமரிப்பதில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அதை போல் தம்முடைய பக்தனுடைய பணிகளை செய்து பகவான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒரு பக்தனாக ஒருவன் ஆகிவிட்டால், அதாவது பகவானே எல்லாம் என்று நினைத்து அவரிடம் சரணடைந்த இவர் இருந்து விட்டால் பக்தனுக்கும் பகவானுக்கும் போட்டி தான் என்பார்கள் பெரியோர்கள். பகவான் இப்படி பக்தன் இதுமாரி இதுவாக உருகுறான நம்மளுக்கான அவர் அதுக்கு மேலே இவனுக்கு என்ன செய்யலாங்கிறார். அதான் இதெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு பக்தனானா எல்லாமே கிடச்சிருமே அப்படிங்கிறது கூட நம்மளுக்கெல்லாம் தோன்றது இல்லையே. இந்த உலகாயுத இது வண்டி தான் சுகம்னு நினச்சிட்ருக்கோம் இல்லையா. உண்மையான சுகம் எது? பக்தனாகிவிடு. பகவான் கீதையிலையும் அதான் சொல்லுவேன், நீ என் பக்தனாகிவிடு. அவ்வளோதான். பக்தனா என்ன வரும்னு அப்படியே கும்பிட்டுட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு போகிறது இல்லை. எல்லாத்தையும் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறது. எல்லாமே பகவான் செயல் என்று நினைக்குது. அதுதான் ஒரு பக்தனுக்கு. கஷ்டம் வந்துடுச்சுனாக்கா பகவானை திட்டுறதும், இது வந்துட்டா நல்லது வந்துட்டா பகவானை மறக்கிறதும் இல்லை. பக்தன், உண்மையான பக்தன் அப்படி இருக்க மாட்டான். எல்லாம் பகவான் செயல் என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்வோன் பக்தன், உண்மையான பக்தன். அந்த உண்மையான பக்தனுக்காக பகவான் இறங்கி செய்கிறான். இந்த கலியுகத்திலும் செய்து கொண்டு இருக்கிறான். நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், எவ்வளோ இடத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நாமும் அதே மாதிரி பக்தி செய்து பகவானுக்கு வந்தவனாக நம்மளை இந்த ஜென்மத்தில் ஆக்கிக்கொள்வோம் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த பாகத்தை தொழில் முடிக்கிறேன். பிறகு பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.